الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب من سب الدهر فقد آذى الله. قال الله تعالى وقالوا ما هي إلا حياتنا الدنيا نموت ونحيا وما يهلكنا إلا الدهر. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிதாபு தௌஹீதுடைய புத்தகத்தில் இன்று பார்க்கக்கூடிய பாடம், காலத்தை ஏசியவர் அல்லாஹ்வை சங்கடப்படுத்தியவராவார். இங்கு நம்முடைய இந்த பூமியில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் மனிதர்கள் இந்த மாற்றத்தை சபிக்கக்கூடியவர்களாகவும் திட்டக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். அது மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், இப்படி ஒரு மக்கள் சொல்வது போல இயற்கை சீற்றம் ஏற்படும் பொழுது அந்த இயற்கையை அவன் சபிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லது சில கடுமையான வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். இங்கு இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், காலத்தை ஏசியவர் அல்லாஹ்வை சங்கடப்படுத்தியவராவார். ஏனென்றால் இந்த காலத்தை நடத்தி இந்த காலத்துடைய அனைத்து விஷயங்களையும் அவன்தான் மாற்றுதலை ஏற்படுத்துகின்றான். அந்த காலத்தை திட்டுவது என்பது, ஏசுவது என்பது, அந்த காலத்தை நிர்வகிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை திட்டுவது போல, அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவது போல. இங்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, சூரத்துல் ஜாசியாவுடைய 24வது வசனத்தில் வகாலு மா ஹிய இல்லா ஹயாத்துனா துன்யா நமூது வ நஹ்யா, இந்த மேலும் மறுமையை நம்பாத அவர்கள், நமது இந்த உலக வாழ்க்கை வெறும் மரணிக்கின்றோம், உயிர்ப்பிக்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தை தவிர வேறு இல்லை. வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், எங்களை அழிப்பது எல்லாம் என்ன? காலம்தான். காலத்தை தவிர வேறு எதுவும் நம்மை அழிப்பது கிடையாது என்ற இந்த கொள்கையில் இருந்தவர்கள், இந்த பிரத்யேகமாக இவர்களுக்கு தஹ்ரியா என்று சொல்லப்படும், இங்கு தீக் அல்லது நாத்திகள் என்று சொல்லப்படும். இவர்களுடைய கொள்கை என்ன? இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதற்காகவும் நிர்வகிப்பதற்காகவும் எந்த ஒரு சக்தியும் கிடையாது, எந்த ஒரு இறைவனும் கடவுள் என்ற கிடையாது. மாறாக இது இயற்கையாகவே நிகழ்கின்றது. ஏற்படக்கூடிய அனைத்து அசைவுகளும் மாற்றங்களும், காலை மாலை, இரவு பகல், மழை வெயில் என்ற அனைத்து விஷயங்களும் தானாகவே நடக்கின்றது என்ற ஒரு தவறான ஒரு கொள்கையை வைக்கக்கூடியவர்களுக்கு தஹ்ரியா என்று சொல்லுவாங்க. அது அந்த கொள்கையில் என்ன? மனிதன் மரணிக்கின்றான், பிறக்கின்றான், இதுவும் என்ன? ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். ஒருவன் மரணித்தால் இன்னொருவன் அவன் பிறக்கின்றான் என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறது. இது முற்றிலுமாக தவறான ஒரு கொள்கை. இப்படிப்பட்டவர்கள் பொதுவாக என்ன செய்வார்கள்? இந்த காலத்தை சபிக்கக்கூடிய நிலை ஏற்படும், அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே. ஆனால் அதனால்தான் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய விளக்கு உரையில் பதிவு செய்யும் பொழுது, இந்த காலத்தை ஏசியவரும் மற்றும் சபிக்கக்கூடியவருடைய நிலை பார்க்கும் பொழுது 3 நிலையாக பிரித்திருக்கின்றார்கள். முதல் விஷயம், வெறும் காலத்துல ஏற்படக்கூடிய கொஞ்சம் சிரமத்தை தெரியப்படுத்துறாங்க. இன்னைக்கு ரொம்ப வெயிலுப்பா, ரொம்ப சிரமமா இருந்தது என்ற ஒரு விஷயத்தை, அல்லது ரொம்ப மழை, கொஞ்சம் சிரமமாயிடுச்சு, இப்படி என்று ஒரு செய்தியை சொல்வது, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்வது என்பது எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஏனென்றால் அது ஏற்பட்ட அந்த நாளை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கொஞ்சம் கடுமையாயிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் போறதுக்கு சிரமமாயிடுச்சு, வேலைகள் முடியல, என்ற விஷயம் இந்த காலத்தையுடைய மாற்றத்தினால் சொல்கின்றோம். ஆக இந்த மாதிரி செய்தி அல்ல வார்த்தைகள் சொல்வது என்பது எந்த ஒரு குற்றமும் கிடையாது. எப்படி சூரத்துல் ஹூதில் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்களை பற்றி கூறினார்கள். ஹாதா யௌமுன் அசீப்,
இது நெருக்கடி மிக்க நாளாகும் என்று கூறினார்கள். அப்போ அந்த நாள் கொஞ்சம் சிரமமாக இருந்தது, கொஞ்சம் கடுமையாக இருந்தது என்று சொல்வதனால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இது ஒரு நிலை. இரண்டாவது நிலை பார்க்கும் பொழுது மக்கள் சிலர் என்ன செய்கின்றார்கள், அந்த காலத்தையே சபிக்கின்றார்கள். எப்படி? அந்த காலம்தான் அனைத்துமே செய்கின்றது, இந்த மாற்றத்தை செய்யக்கூடியது காலம்தான், வேறு எதுவும் கிடையாது என்று அந்த காலத்தையே சபிக்கின்றார்கள். இந்த பேய் பிடிச்ச மழை, அதாவது பேய் பிடிச்ச வெயில், இப்படி என்ற சில வார்த்தை அந்த காலத்திற்கு, ஏன்னா அதுதான் செய்கின்றது என்று நினைத்து செய்கின்றார்கள். இது என்ன? இது ஷிர்குல் அக்பர், அல்லாஹ்வுக்கு இணையாக கற்பிக்கக்கூடிய விஷயம். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவனும் மழையையும் வெயிலையும் அவன் பகல் என்று இரவு என்ற அனைத்து விஷயங்களையும் அவன் மாறி மாறி வரக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவன் அல்லாஹு தஆலா தான். அவனுக்கு நிகராக இந்த காலத்தையும் அவன் கூறுகிறது என்பது இது பெரும் ஷிர்கில் இருக்கின்றது, ஷிர்குல் அக்பராக இருக்கின்றது. ஏன்னா அல்லாஹுடன் இன்னொருவரின் என்ன படைக்கக்கூடியவன் என்று அவன் என்ன செய்கின்றான், நம்பிக்கை கொள்கின்றான். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது சீரழிவுகளுக்கு என்ன செய்கின்ற அந்த காலம்தான் காரணம், அந்த காலம்தான் செய்கின்றது என்று மனிதர்களில் சிலர் நினைக்கின்றார்கள். இது என்ன? இது முழுக்க முழுக்க இணை வைத்தல், அதுவும் பெரும் இணை வைத்தலாக இருக்கின்றது. மூன்றாவது நிலை பார்க்கும் பொழுது காலத்தை திட்டுகின்றான், ஏசுகின்றான். எதற்காக? அதுதான் செய்கின்றது என்று கிடையாது. அந்த காலம்தான் இது அனைத்துமே மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்று கிடையாது. அவனுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்தை நடத்தக்கூடிய அல்லாஹ் தான். ஆனால் இந்த காலத்தை வரக்கூடிய சிரமத்தினால் இந்த காலத்தை திட்டுகின்றான் என்றால், மூன்றாவது நிலை அவன் அல்லாஹை திட்டுகின்றான், அவன் அல்லாஹுக்கு நோவினை தருகின்றான், அவனுக்கு அல்லாஹு தாலாவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றான். ஏனென்றால் காலத்தை நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா. அப்போ காலத்தை திட்டுவது என்பது இந்த மூன்றாவது நிலையில் அல்லாஹை திட்டுவது போல இது இது ஹராமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதுதான் அல்லாஹுடைய அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல மக்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இங்கு கூறுகின்றான், நமக்கு அழிப்பது அனைத்துமே இந்த காலம்தான், வேறு எதுவும் கிடையாது என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ இந்த ஹதீஸில் இந்த வசனத்தில் நாம இந்த விஷயங்களை பார்த்தோம். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை பார்க்கும் பொழுது சஹீஹான ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸு, அல்லாஹ் கூறுகின்றான், யூதீனி இப்னு ஆதம், இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு நோவினை தருகின்றான், எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றான். யசுப்பு தஹர வ அன தஹர் உகல்லிபுல் லைல வன் நஹார், காலத்தை அவன் ஏசுகின்றான், திட்டுகின்றான், சபிக்கின்றான். வ அன தஹர், நானே காலம். அப்போ நானே காலம் என்றால் இங்க என்ன? நான் தான் நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன், அந்த காலத்தை நடத்தக்கூடியவனும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நான். அப்ப அவன் அந்த காலத்தை திட்டுவது என்பது எனக்கு திட்டுகின்றான். உகல்லிபுல் லைல வன் நஹார், இரவு பகலையும் மாறி மாறி வரச் செய்வது நான் தான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸுல் குதுஸியில் தெரியப்படுத்தியிருக்கின்றார். இந்த ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இங்கு கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த விஷயத்தில் முதல் விஷயம் அறிந்தோம், காலத்தை திட்டுவது என்பது மூன்று நிலைகள் இருக்கும். அந்த குறிப்பாக ஒரு செய்தியை மட்டும் சொல்கின்றான் என்றால் மனிதன், அது குற்றமல்ல. இரண்டாவது, இந்த காலத்தை திட்டுகின்றான், எந்த ஒரு அடிப்படையில்? இந்த காலம்தான் அனைத்துமே நடத்துகின்றது என்றால் இது பெரும் ஷிர்கில் ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் அல்லாஹுடன் இந்த காலத்தையும் ஒன்றாக அமைத்து, எப்படி அல்லாஹ் படைக்கக்கூடியவனோ இந்த காலமும் இந்த விஷயங்களை படைக்கின்றது என்று சொல்லக்கூடியவனா இருக்கின்றார். நாம் பார்க்கிறோம், இந்த தீர்க்கா மற்றும் நார்த்திகளுடைய கொள்கையை பார்க்கிறோம், முழுக்க முழுக்க அது ஆதாரமற்றதும், அது அறிவு ரீதியாகவும் எந்த ஒரு வலுவும் தராது. அதுதான் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனிலும் சரி அஹதீஸிலும் சரி அதே போல தத்துவ ரீதியாகவும் சரி இதை சாத்தியமே கிடையாது என்று தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். குர்ஆன் மற்றும் ஹதீஸில் பார்க்கும் பொழுது மறுமை நாளுடைய விஷயங்களை பற்றி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா திருமறையில் மறுமை நாள் சம்பந்தப்பட்ட விஷயம், அங்கு ஏற்படக்கூடிய
அங்கு நீதத்தை பற்றியும் அங்கு ஒவ்வொருவருடைய உரிமை கொடுக்கப்படக்கூடிய விஷயம் என்ற முழுமையாக நமக்கு குர்ஆனிலும் சரி அதே போல அஹாதீஸ்களிலும் சரி தெளிவாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்தினால இந்த காலம்தான் அழிக்கின்றது என்ற இந்த கொள்கை என்பது முழுக்க முழுக்க தவறான ஒரு கொள்கை என்று நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது இங்கு அறிவு ரீதியாக நாம் பார்க்கும் பொழுதும் இவர்கள் சொல்லக்கூடிய பிரகாரம் மனிதர்கள் மரணிக்கின்றார்கள், திரும்பவும் காலம்தான் மரணிக்க செய்கின்றது, திரும்பவும் உயிர்ப்பிக்கின்றார்கள், திரும்பவும் அடுத்த ஒருத்தர் இறந்தார்னா இன்னொருத்தர் வராரு, இப்படி என்ற ஒரு ரீசைக்கிள் இருக்கின்றது. இதெல்லாம் காலம்தான் செய்கின்றது என்று இருக்கும் பொழுது அப்போ நூ அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு வருடங்கள் வாழ்ந்தார்கள், 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஏன் அந்த காலம் அவர்களை அழிக்கவில்லை? ஏன் அவர்கள் மரணிக்கவில்லை? காலமே தான் மரணிக்க செய்கின்றது என்றால் அவர்கள் சீக்கிரமாக மரணித்திருக்க வேண்டுமே. அல்லது சிறு குழந்தைகள் பிறக்கின்றார்கள், சில நொடியிலே என்ன செய்யறாங்க, வஃபாத் ஆயிடுறாங்க, சில நாட்களிலே சில காலத்திலே வஃபாத் ஆயிடுறாங்க. ஏன் அவங்களுடைய அந்த வயதை முழுமைப்படுத்த முடியல? ஒரு காலம் ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அளவு இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் ஏன் ஏற்படுகின்றது? அப்போ இதிலே தெரிய வருகின்றது இது இந்த கொள்கை சாத்தியமற்றது. அதனால்தான் அந்த விவாதத்தில் ஒரு நபர் விவாதத்தை கொள்வதற்காக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா விடம் விவாதம் கொள்வதற்காக வந்தார். ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது, தஹரியாவை உடைய கொள்கையை சார்ந்தவர். அப்போ அந்த விவாதம் செய்யக்கூடியவன் நாத்திகனாக இருக்கக்கூடியவன், அவன் இந்த பிரபஞ்சம் எல்லாம் தானாக நடக்கின்றது, இயற்கையாகவே ஏற்படுகின்றது என்ற விஷயத்தில் மிக உறுதியாக இருந்தால் மக்களை அதன் பக்கம் அழைக்கக்கூடியவனாக இருந்தான், வழிகேட்டின் பக்கம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் ஒரு முறை விவாதத்துடைய ஏற்பாடு நடக்கும் பொழுது தாமதமாக, வேண்டுமென்றே தாமதமாக வந்தார். தாமதமாக வந்த உடனேயே அந்த நபர் என்ன செய்தார், இவர் மீது விமர்சனம் ஆரம்பித்தார். உங்களுடைய இமாமு பயந்து தாமதமாக வந்துட்டாரு. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அங்கு பதிவு செய்ய, இல்ல அது எப்படி என்றால் நான் வருவதற்காக தான் நேரத்துடன் வருவதாக இருந்தது, ஆனால் அந்த வாழ்க்கை அந்த நீரோட்டத்துடைய அந்த நதி நீருடையில படகு இல்லாத காரணத்தினால காத்து கொண்டிருந்த வர முடியல. ஆனா இங்க வாக்கு கொடுக்கப்பட்டதே என்று ஒரு கவலை இருக்கும் பொழுது திடீர் என்று பக்கத்துல ஒரு பெரிய மரம் அதுவே தானாக உடைந்து எனக்கு அது படகாக அமைந்து கொடுத்தது. அதுல ஏறி வருவதற்காக கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு என்று சொல்லும் பொழுது அவன் மக்களுக்கு முன்னால் சிரித்து, பாருங்க உங்க இமாமு இன்னும் அவருக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு, தானாகவே ஒரு மரம் உடைஞ்சதா, அது படகாக ஆனதா, அதற்கு மேலே ஏறி வந்ததா, இதெல்லாம் பாருங்க இவருக்கு இன்னும் புத்தி கெட்டு போட்டுச்சு என்று அங்கு சொல்லும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், ஏனென்றால் விவாதத்துடைய விஷயத்திலும் சரி போர்க்குளத்திலும் சரி தந்திரத்தை பயன்படுத்துவது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. அப்போ இங்க அவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் என்ன பதிவு செய்தார், நான் சொல்லக்கூடிய இது விஷயம் இது பைத்தியத்தனம் என்று சொல்கின்றாய், ஒரு மரம் சின்ன ஒரு தானாக வெட்டி என தானாகவே படகாக ஆனது சாத்தியம் இல்லை என்று சொல்லக்கூடிய நீ இதை நிராகரிக்கிறார். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் அனைத்துமே தானுடைய அனைத்து விஷயங்களும் நேராகவும் சீராகவும் நடந்து கொண்டிருக்கின்றது, இதெல்லாம் தானாக விட்டது என்று நீ சொல்கின்றாய், இது எவ்வளவு பெரிய ஒரு மடமைத்தனம் என்று அங்கு சொல்லி அந்த விவாதத்தை முடிக்கக்கூடியவர். ஆக இது மாதிரி ஏத்திஸ்டுகள், குறிப்பாக ஏத்திஸ்டுடைய கொள்கையை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கொள்கைகள் அதிகமாக இருக்குதான். இவர்களுக்கு இலகுவாக முறையில் என்ன செய்ய முடியும், குறிப்பாக படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு அல்லாஹ் என்று இருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தை தெரியப்படுத்த முடியும். ஏனென்றால் அவனுடைய சிந்தனை என்ன, பிளாங்காக இருக்கும், யாருமே கிடையாது என்று. அவருக்கு ஆதாரபூர்வமாகவும் சரி, அதே போல தத்துவ ரீதியாகவும் சரி, அறிவுபூர்வமாகவும் இலகுவான முறையில் அவனுக்கு புரிய வைக்க முடியும். ஒரு சின்ன ஒரு பொருளை நாம செய்ய வேண்டும் என்றாலும் தானாக வராது, அதை செய்வதற்காக யாராவது ஒருத்தர் செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்தை தானாக நடந்துருமா. இந்த மொபைல் செய்வதற்காக அல்லது இந்த மைக், சின்ன ஒரு மைக் செய்வதற்காக அந்த செய்யக்கூடியவன் அவன் ப்ரொடியூசர் இருந்தால்தான் அந்த ப்ராடக்ட்ஸே வெளியே வரும்.
இல்ல தானாக வந்தது எவன சொன்னா என்றால் இந்த ப்ரொடியூசர், இந்த ப்ராடக்ட்ஸுக்கு ப்ரொடியூசரே கிடையாது, இது தானாக வளர்ந்தது சொன்னா இந்த நவீன காலத்துல என்ன செய்வார்கள், அவனை மடமை, அவன் பைத்தியமே தான் சொல்லக்கூடியவர்கள். இப்படி ஒரு சின்ன ஒரு ப்ராடக்டையும் சின்ன ஒரு கேட்ஜெட்ஸையே அதுவே தானாக வளராது என்றால், அல்லது அந்த அரிசி நாம் உண்ணக்கூடிய தானியங்கள் அது ஒரு அரிசி தானாக வளராது என்றால், எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்தின் தானாகவே அனைத்துமே நடந்து கொண்டு அதுவும் எல்லாம் தன்னுடைய கோலில் சுற்றி கொண்டிருக்கின்றது. அனைத்து விஷயங்களும் காலை மாலை திரும்பி திரும்பி வருகின்றது. வெயில் மழை என்ற விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது அனைத்துமே என்ன நமக்கு தெரிய வருகின்றது, இதற்கு பின்னால் ஒரு ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக இதுவும் என்ன, அல்லாஹுடைய உரிமைகளில் ஒன்றானது. கிதாபு தௌஹீத் என்று சொன்னால் என்ன, ஹக்குல்லாஹி அலல் அபீத், அல்லாஹுடைய உரிமைகள் அடியார்கள் மீது என்னென்ன. அப்போ இதுவும் என்ன, அல்லாஹுடைய உரிமை. இந்த காலத்தை பற்றி, காலத்தை நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா, அவனுடைய உரிமையை அவனுக்கு மட்டுமே கொடுங்கள். அந்த உரிமையில் மற்ற யாரையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள், அல்லது அந்த விஷயத்தில் அல்லாஹை நீங்கள் திட்டாதீர்கள் என்ற விஷயங்கள் நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தௌஹீதுடைய விஷயங்களில் தெளிவான முறையில் அல்லாஹை நாம் நம்பிக்கை கொண்டு அதில் உறுதி அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.